நோ மோர் போட்டோஸ், நோ மோர் போட்டோஸ். சார் இங்க வாங்க. என்ன விஷயம்? இத பாருங்க, சிகரெட் கேஸ். சீன் இனிஷியல் கூட இருக்குங்க. எதுக்கு இதை எடுத்து பத்திரமாவை பிங்கர் பிரிண்ட் லேபரேட்டரிக்கு அனுப்பி வைப்போம். சார், என்னது? ஒரு லெட்டர் சார், இங்க கடந்தது. யார் எழுதினது? கையெழுத்த காணோமே. மொட்டை கடுதாசியா? அப்ப அதுல விஷயம் இருக்கணும். படி. அன்புள்ள மோகனா, நீ 3 மாத கர்ப்பவதி என்பது கேட்டு எனக்கு கொள்ளை மகிழ்ச்சி. ஆனால் கள்ளக்காதலில் நீ கர்ப்பவதி ஆகிவிட்டதால் எங்கே உன்னை தவிக்க விட்டு நான் ஓடி விடுவேனோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் தடுத்தாலும் நீதான் எனக்கு வேண்டும். இதனால் என் ஆஸ்தி கரைந்தாலும் சரி, என் அந்தஸ்து முழுவதும் அஸ்தமனமானாலும் சரி, நான் உன்னையே தான் விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன். இப்படியாகத்தான் முடிந்தது பிரேத விசாரணை. அதிலே இருந்து தொடர்ந்தது உன் தந்தையின் சோக தொடர்கதை. தம்பி, அந்த முகமூடி அணிந்த கொலைகாரனை நானே என் 2 கண்களால் நேரில் பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த நபர் உன் அப்பா அல்ல, உன் அப்பாவே அல்ல. ஆமா, அந்த கையெழுத்து இல்லாத லெட்டரும் சிகரெட் கேஸும் என்ன ஆச்சு? கோர்ட்டிலே அதை பிரயோகப்படுத்தவில்லை. அதன் காரணம் தெரியவில்லை. வேண்டுமானால் அந்த விசாரணையின் போது கூட இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்தானத்தை போய் பார். உன் சந்தேகத்தை அவர் ஒருவர் தான் தீர்ப்பு வைக்க முடியும். அவர் விலாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சரி சரி ஐயா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வருகிறேன். வரேன். சங்கர், சங்கர், கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா? இந்த கிழவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். எப்படி? சும்மா இருப்பா. ஐயோ, அம்மாக்கண்ணே, அம்மாக்கண்ணே, அம்மா கண்ணுக்கு என்ன வச்சிருக்கீங்க? அம்மாக்கண்ணே. என்னத்தா இது? வீட்ல டான்ஸ் ஆடுறீங்களா? பல பல பல. திதித்தை 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 திதித்தை. அம்மாக்கண்ணே, அட நீ என்ன டான்ஸ் ஆட வச்சிட்டு என்ன? சீக்கிரம் என் முதுகுல கை வை. சீக்கிரம். நான் மாட்டேன். அடடே, முதுகுல நண்டு கடிக்குதுன்னா? ஆமா ஆமா, வண்டு. எங்க? ஐயோ, சட்டையை தூக்கு. அங்கதான் கடிக்குது. எடி. வாடா, எத்தா பெரிய வண்டி. போடு கீழே போடுனாக்க அசிங்க. ஏப்பா, இப்பதான் என் உயிர் வந்தது எனக்கு. ஆமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன ஒரே புத்தகம்? என்னது ஒரே புத்தகமா? உனக்கு என்ன கண்ணு இன்னும் பொட்டையான்னு 1.5 டசன் புத்தகத்தை அள்ளிட்டு வந்திருக்கேன். ஒரே புத்தகங்கிறிய? அதான் தான் நானும் கேக்குறேன். இதெல்லாம் எதுக்கு? ஓஹோ, அது கேக்குறியா? உட்கார், சொல்றேன், உட்காரு. பாத்தியா, பாரு. உயிரை வாங்கிய உயில், ரங்கவிலாசின் படுகொலை, பேய் வீடு, சூரக்கோட்டையின் மர்மம், இரட்டைக்கொலை, பயங்கர மனித. என்ன விஷயம்? எனக்கு ஒரே பயமா இருக்கு. மறுபடியும் அந்த பேரெல்லாம் படிக்காதீங்க அத்தான். அட பைத்தியமே பைத்தியம். இந்த புஸ்தகத்தெல்லாம் கரைச்சு குடிச்சுட்டு இந்த ஐயாசாமி துப்பறியின் சிங்கமா மாறி மோகனாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்க போறோம். துப்பறியின் சிங்கமா? அது ரொம்ப ஆபத்தான தொழிலாச்சாத்தான். நான் சொல்றது கேளுங்கத்தான். நீங்க துப்பறிய போறீங்கன்னு கேள்விப்பட்டா அந்த கொலைகாரன் சும்மா இருக்க மாட்டான். என்ன செஞ்சிடுவான்? உங்களுக்கு தெரியாதா? மீசைய முறுக்கிக்குவான், முஷ்டிய மடக்குவான், இப்படியே உங்க சட்டைய புடிச்சு ஒரே அடி, உத, குத்து, வெட்டு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஐயோ, இத நான் நினைக்கவே இல்லையே. அதனால்தான் சொல்றேன், பேசாம இந்த தொழிலை விட்டுருங்க. நீ அத பத்தில ஒண்ணும் பயப்படாத. இந்த பாரு, அடி உதேனாக்க அத வாங்கிக்கிறதுக்கு சங்கர் இருக்கான். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? ஒன்லி ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவேன். ஓஹோ. ஆமா ஆமா. அத்தா,
ஏய் எடி 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 கையெடு கையெடு. ஏத்தா என்ன நடந்தது? இந்த பாரு, இந்த கொலகாரனை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சிற்றின்ப விஷயத்துல ஈடுபடுறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன். அப்ப நம்ம காதல் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த பாரு அம்மா கண்ணே, இந்த பாரு, என்னுடைய மனைவிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன தொடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதா? புரிஞ்சது. அடுப்புல பால் காயுது, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? போயிட்டு வா, போயிட்டு போயிட்டு. என்று மணிக்கூண்டில் மணி 12 அடித்தது. ஆந்தையின் அலறல், கோட்டானின் கூக்குரல், எங்கும் ஒரே இருட்டு. எங்கேயும் ஒரே இருட்டா தான் இருக்கு. அந்த நேரம் கொலைகாரன் கண்ணுசாமி முகத்திலே கருப்பு முகமூடியை அணிந்து கொண்டு, ஓஹோ, கொலைகாரன்லாம் முகத்துல கருப்பு முகமூடி போட்டிருப்பானோ? கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஐயா சாமி, பயப்படாதே. இல்லை, நீ ஒரு ஆம்பளை, அதிலையும் நீ ஒரு துப்பறியும் சிங்கம். எழுந்திரு, போய் அந்த திருடனை பிடி. போ போ போ. துப்பறியும் சிங்கம், பயப்படாதே. போ போ. நம்ம மாப்பிள்ளை இல்ல, ஏன் மாப்பிள்ளை ராத்திரி வேளையில பணங்காசை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி விளையாட்டு காமிக்கலாமா? போயா எங்க அங்க பாக்குறீங்க? யார் சார் நீங்க? என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சந்தானம். ஓ, ஐயாவை பார்க்க வந்தீங்களா? உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. சார், ஐயாவை வந்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? என் பேர் சங்கர். நீங்க தானே மிஸ்டர் சந்தானம்? ஆமா, சிடம். தேங்க்ஸ், நல்லதா போச்சுங்க. எங்க நீங்க கிடைக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன விசேஷமா என்ன பார்த்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்த மோகனா கொலை வழக்க நீங்க தான் கூட இருந்து நடத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னது, மோகனா கொலை வழக்கு? ஆமா சார், 12 வருஷங்களுக்கு முந்தி அந்த பொண்ணைய விட்டு மாடியில நடக்கல. யூ ஆர் மிஸ்டேக்கன். அந்த இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. என்ன, நீங்க இல்லையா? ஆமா,
எங்க பேரு இனிஷியல் ஒண்ணா இருக்கிறதுனால ரொம்ப பேர் இப்படித்தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்ப எங்க இருக்கிறாருன்னே எனக்கு தெரியல. ஆல்ரைட், நான் வரேன் சார். ஓ, நீங்களா? வாங்க. பழைய பத்திரிக்கை ஏதாவது? இல்ல, என் டைரி எங்க எங்கேயோ. டைரியா? அது எங்க வீட்டுல தான் இருக்கு. அப்படியா? அந்த டைரி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க, கொடுத்துடுறேன். சங்கர், என்னப்பா லீலாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அதாவது லீலா வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய ஏதே நம்ம கிட்டயே. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பாரு லீலா, சங்கர் நானும் சிறு வயசுல இருந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால சங்கருக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சங்கர், என்னப்பா நீ நாளைக்கு நம்ம கடைக்கு தவறாம வரணும். வரியா? என்னம்மா, என்ன சமாச்சாரம்? சித்தப்பா, இவர்தான் மிஸ்டர் சங்கர். இவங்கதான் என் சித்தப்பா வேதநாயகம். மக்கள் குரல் ஆசிரியரும் இவங்கதான். வணக்கம். வணக்கம் சித்தப்பா, இவரை பற்றிய விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல இவருக்கு இன்ஸ்பெக்டர் சந்தானத்தின் விலாசம் வேண்டுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சந்தானமா? எந்த இன்ஸ்பெக்டர்? ஓ, அந்த ரிட்டையர் ஆன ஆபீசரா? ஆமாங்க. போன வாரம் தானே அவர் ஏதோ ஒரு கார் விபத்துல சிக்கிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன கார் விபத்தா? ஆமா, காயம் கூட கொஞ்சம் பலம்தான் சொன்னாங்க. இப்ப அவர் எங்க இருக்கிறார்? எதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, அங்கேதான் இருக்கணும். ரொம்ப நன்றிங்க, நான் வர்றேன். நான் வர்றேன் லீலா.